சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் இவர்கள் நடிப்பில் வெளியாகியுள்ள லால் சலாம் திரைப்படம் தொடர்ந்து 2வது நாளாக அனைத்து தியேட்டர்களிலும் பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த திரைப்படம் அனைத்து தரப்பு ரசிகர்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பை பெற்று மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் சக்ஸஸ் திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. இப்போவும் பார்த்தோன்னா தியேட்டர்கள் இந்த திரைப்படத்தை திருவிழா மாதிரி ரசிகர்கள் எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் இந்த லால் சலாம் திரைப்படம் வெளியாகி 2வது நாளான இன்று இந்த திரைப்படம் எந்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் பெற்றிருக்கு அப்படிங்கிற முழு வசூல் ரிப்போர்ட் தற்போது இணையதளங்களில் வெளியாகி இருக்கு. அந்த வகையில் இதுவரைக்கும் இந்த திரைப்படம் முதல் நாள் தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 10.2 கோடிக்கு மேலே வசூல் செய்திருக்கு. மேலும் முதல் நாள் மட்டுமே உலகம் முழுவதுமாக பார்க்கும்போது இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 25 கோடிக்கு மேலே வசூல் செய்திருக்கு. இதைத் தொடர்ந்து 2வது நாளான இன்று இந்த லால் சலாம் திரைப்படம் தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 15.6 கோடிக்கு மேலே வசூல் செய்திருக்கு. மொத்தமாக இந்த 2 நாட்களும் சேர்த்து தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 25.8 கோடிக்கு மேலே வசூல் செய்து மிகப்பெரிய ஒரு வசூல் சாதனை படைச்சிருக்கு. மேலும் இந்த 2 நாட்களும் சேர்த்து உலகம் முழுவதுமாக கிட்டத்தட்ட 50 கோடிக்கு கிட்ட வசூல் செய்து இந்த லால் சலாம் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வசூல் சாதனை படைச்சிருக்கு அப்படிங்கிற முழு வசூல் ரிப்போர்ட் தற்போது இணையதளங்களில் வெளியாகி இருக்கு. இப்படி பார்க்கும்போது இந்த லால் சலாம் திரைப்படம் வசூல் ரீதியாகவும் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் சக்ஸஸ் திரைப்படமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற தகவல்கள் தற்போது இணையதளங்களில் வெளியாகிட்டு இருக்கு. அதோடு நடிகர்களான விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் இவங்க 2 பேருடைய சினிமா வாழ்க்கையிலும் இந்த லால் சலாம் திரைப்படத்தின் வசூல் தான் மிகப்பெரிய அதிக வசூல் பெற்ற திரைப்படங்களாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். வெறும் கெஸ்ட் அப்பியரன்ஸ் வந்த நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த தாக்கம் அப்படிங்கிறது இந்த லால் சலாம் திரைப்படத்தின் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலிலும் தெரியுது அப்படின்னு சொல்லலாம். அதோடு இயக்குனர் ஐஸ்வர்யா அவர்களுக்கும் இந்த திரைப்படம் தான் அதிக வசூலை கொடுத்த திரைப்படமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த லால் சலாம் திரைப்படம் இன்னும் நாட்கள் போக போக மிகப்பெரிய அளவிலான வசூல் சாதனைகளை படைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் இந்த திரைப்படம் நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வாங்கி தியேட்டர்களில் ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த திரைப்படம் இனி வரப்போகிற நாட்களிலும் மிகப்பெரிய வசூல் சாதனைகளை படைத்து இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் சக்ஸஸ் திரைப்படமாக அமையணும் அப்படின்னு நம்ம சினிவிஷன் டீம் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இந்த லால் சலாம் திரைப்படத்தை நீங்கள் பார்த்துட்டிங்களா? இந்த படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய ஆக்டிங் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி தமிழ் சினிமாவோட எக்ஸ்க்ளூசிவான பல தகவல்களுக்கு நம்ம சினிவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.